இன்னைக்கு தாவேகாவுடைய பிரதான விளம்பரம் தெரியும்ல, நான் எல்லா வேட்பாளர்ட்டையும் பேசுனேன். அவங்க ஒரு டிஃபால்ட் பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இவ்வளோதான் விஜய். இந்த மாதிரி 100, 1000 சம்பவங்கள் எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு. எங்கேயுமே எம்ஜிஆர் கூட்டத்துக்குள்ளே போகிறத பற்றிலாம் கவலைப்பட்டதே கிடையாது. நேற்று தொண்டர் ஒருத்தர் வண்டி பிடிச்சி தொங்குறாரு. அவர் கையை சினிமாவில் வில்லன்கள் சண்டை காட்சியில் பண்ணுற மாதிரி அந்த பாதுகாப்பு ஷூ காலில் மிதிக்கிறார். சில பேர் எம்ஜிஆரை பார்த்தோன்னு அழுதுருவாங்க. அவருக்கும் அந்த கண்ணீர் வரும். அவர் கருப்பு கண்ணாடி போட்டதுடைய முக்கிய காரணமே அன்பின் மிகுதியால் வயசானவங்க சுருக்கு பையிலேருந்து பணத்தை எடுத்து எம்ஜிஆர்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறாமையா அதையா வச்சுக்கியா அப்படிங்கிறப்போ அப்பா அம்மாவை கூட திரும்பி பார்க்காத தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு தலைவர் மேலே என்ன குற்றச்சாட்டு? லைட்லேயே போக மாட்டாராம். என்னன்னு கேட்டால் அம்மா சின்ன வயசில் சொன்னாங்க, வாத்தியார்னு எம்ஜிஆர் கூப்பிட்டாங்கல்ல, ஏன் கூப்பிட்டாங்க சொல்லுங்கள். இதில் நடிகர் சங்கம்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்துடைய அனைத்துமாக இருந்தவர் எம்ஜிஆர். ஏன் எம்ஜிஆர் ஒரு ஆளுமைக்கு மிக்க தலைவராக வர முடியாது? ஏன் மற்றவர்களால் அந்த அளவுக்கு பல நடிகர்களால் வர முடியும்? சிவாஜி கணேசன் தொடங்கி இப்போ வரைக்கும். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முத்தலீப் சார் வணக்கம். வணக்கம். இப்போதைய அரசியல் களம் நாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா திரும்ப திரும்ப எம்ஜிஆர், காமராஜர், அண்ணா இவங்க 3 பேரோட பேர் வருது. குறிப்பா எம்ஜிஆர் அவர்களோட பேரை சொல்லாத ஆட்கள் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ விஜய்ல இருந்து எல்லாருமே எம்ஜிஆர் ஆட்சி, எம்ஜிஆர் தன்னை எம்ஜிஆரா உருவகிச்சுக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஸ்பெஷலா எம்ஜிஆர் பண்ண விஷயங்கள், எம்ஜிஆர் எப்படி தன்னோட எதிரிகளை கையாண்டாரு, அரசியல் வியூகம் எப்படி அமைச்சாரு, எப்படி கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் இறந்து, இன்னமும் அரசியல் களத்துல முக்கிய ஹீரோவா முடிசூடா மன்னனா இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது எப்படி நடக்குது சார்? இப்போ நீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நான் சொல்றது என்னன்னா, 2 பெரிய கட்சி அதிமுக, திமுக. அதிமுகவுடைய ஸ்தாபகர் எம்ஜிஆர், முழு உரிமை அவர்களுக்கு தான் இருக்குது. திமுக போய் எம்ஜிஆர் யூஸ் பண்ண முடியுமா? ஒரு காலத்தில் பண்ணாங்க. 84லலாம் எம்ஜிஆர் வந்தால் அவர் உடல் நலம் தேறி வந்தார்னா அவர் கையில் ஆட்சி ஒப்படைக்கிறன்ற மாதிரிலாம் ஊட்டியிருந்தார் கலைஞர். என்னுடைய நண்பர் அது. அப்போ எம்ஜிஆர் முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு சொந்தமானவர், கலைஞர் முழுக்க முழுக்க திமுகவுக்கு சொந்தமானவர். இன்னைக்கு வந்திருக்க தாவேகா கலைஞரை பயன்படுத்தல பாருங்க. இன்னைக்கு தாவேகாவுடைய பிரதான விளம்பரம் தெரியும்ல, நான் எல்லா வேட்பாளர்ட்டையும் பேசுனேன். அவங்க ஒரு டிஃபால்ட் பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் எம்ஜிஆர், விஜய் இவங்களாம் இருக்குது. எம்ஜிஆருடைய படம் டிஃபால்ட்டாகவே இருக்குது. எம்ஜிஆர் அண்ணா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாவே யாரும் வச்சு தான் விஜய் நிற்கிற மாதிரி போட்டு தான் இந்த இதுதான் எல்லா இதுலேயும் காமிக்கிறாங்க. அவங்க பிரச்சார வாகனத்திலாம் அந்த படம் தான் பக்கவாட்டில் பெருசாக இருக்குது. அப்போது எம்ஜிஆரை உரிமையோடு அவர்கள் பயன்படுத்துகிற காரணம் எம்ஜிஆர் இன்றும் பேசப்படுகின்ற தலைவராக. ஏன் கலைஞர் எடுத்துக்கல? இந்த வித்தியாசம் தெரியுதா? அவர்களும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. சரி போய் தொலை, அதிமுகவில் விட்டுட்டாங்கன்றீங்க. என்ன பண்ணுறது, விட்டுட்டாங்க. ஏன்னா இவருக்கு கொஞ்சம் கூட கூச்சனாச்சு எல்லாமே எம்ஜிஆரை பயன்படுத்துகிறாங்க. கலைஞரையும் பயன்படுத்தணும்ல, பெரிய தலைவர்னா அவரும் ஒரு ஆள் தானே. ஏன் பயன்படுத்தலைன்னா எம்ஜிஆரை சொன்னால் தான் ஓட்டு கிடைக்கும். கலைஞரெல்லாம் தூக்கின்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அவர்கள் அதுக்கு மேலே துள்ளிக்கிட்டு வருவாங்க, பல பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் இவர். இன்னொன்று அவர்கள் ஒரு தலைவராக பார்க்கல, அவர் ஒரு நிர்வாகி, நல்ல சிறந்த நிர்வாகியாக பார்க்குறாங்க தவிர ஒரு மனிதாபிமானம் மிக்க மனிதர், கடைகோடி கிராமத்துலேயும் வயதானவர்கள் முதல் இளைஞர்கள், சிறுவர்கள் எல்லோரும் நேசிக்கிற ஒரு தலைவராக அந்த இடத்துல எம்ஜிஆரை தான் வச்சு பார்க்குறாரு விஜய்லாம். தன்னை உருவகப்படுத்திக்கிறதுக்கும் அவர் அதுதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? முந்தா நாள் தூத்துக்குடியில் பேசும்போது சொல்கிறாரு, காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் இல்லாத குறைய நினைக்காதீங்க, நான் இருக்கிற அந்த இடத்துல அப்படின்றார். அப்போ தன்னை எம்ஜிஆருக்கு இணையாக விஜய் போன்றவர்கள் வச்சுக்கிறாங்க. நேற்று ஒரு சம்பவம் கூட நடந்தது. வண்டியிலேருந்து இறங்கி சைக்கிள் ஓட்டினார். கொஞ்ச நேரத்தில் தடுமாறி உள்ள பார்த்தாரு, உடனே டக்குன்னு வண்டிக்குள்ளே போய் உட்காந்துட்டார். இது இவ்வளோதான் விஜய். இந்த மாதிரி 100, 1000 சம்பவங்கள் எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு. அப்போ இது அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. ஒரு மேடையில் பெண்கள் கூப்பிடுவாங்கன்னு நேராக மேடை விட்டு இறங்கி கீழே போயிடுவார். பாதுகாவலர்லாம் பதறி போயிடுவாங்க. அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் பேசிட்டு மனுலாம் வாங்கிட்டு பேசிட்டு மேடையில் ஏறுவார். எங்கேயுமே எம்ஜிஆர் கூட்டத்துக்குள்ளே போகிறத பற்றிலாம் கவலைப்பட்டதே கிடையாது.
போய் மனு வாங்குறது, மாலை வாங்குறது எல்லாமே எல்லா காலத்துலயுமே அது என்னமோ அப்படியே அவங்க குடும்பத்துக்காரங்க மாரியே அந்த இது விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சார் அவருக்கு ஒரு பயமே இருந்தது இல்லையா சார்? ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் பொதுவா பாதுகாப்பு கருதி ஒரு அச்சம், புசி ஆனந்த்லாம் ஓப்பனா சொல்றாருல்ல. அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு ஒரு தயக்கமோ, பயமோ ஏன்னா அவ்ளோ கூட்டம் இருக்கும்போது அது எப்படி இல்லாம அவர் கையாண்டாரு சார்? நீங்க நேத்து தொண்டர் ஒருத்தர் வண்டி பிடிச்சு தொங்குறாரு. அவரு கைய இந்த சினிமால வில்லன்கள் சண்டை காட்சியில பண்ற மாரி ஷூ அந்த காலோட பாதுகாவலர் ஷூ காலால மிதிக்கிறாரு. எம்ஜிஆர்ட்ட இருந்தா அந்த மாரி பண்ண முடியுமா? அப்போ எம்ஜிஆர் வந்து இந்த ரசிகர்கள், இந்த கூட்டத்த வந்து ரொம்ப விரும்பினாரு. அது சில நேரம் கண்ணீர் விட்டுருக்காராம். எங்கேயாவது போய் பேசும்பொழுது, ஜனங்க சொல்ற கதைய கேட்கும்போது கண்ணீர் வந்துருமாம். இவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு. அப்ப அந்த ரசிகர்கள் வந்து தொண்டர்கள் அவங்கள கட்டிப்பிடிச்சு அழுவுறது, சில பேரு எம்ஜிஆர பார்த்தோன்னே அழுதுருவாங்க. அவருக்கும் அந்த கண்ணீர் வரும். அவர் கருப்பு கண்ணாடி போட்டதுடைய முக்கிய காரணமே தன்னுடைய உணர்ச்சிகள காட்டக்கூடாது. அன்பின் மிகுதியால வயசானவங்க இந்த சுருக்கு பையிலேருந்து பணத்த எடுத்து எம்ஜிஆர்ட்ட ரொம்ப கஷ்டப்படுறாமையா, இந்தாயா வச்சுக்கயா அப்படின்றப்போ, இவரு ரொம்ப இதாகி, என்ன இவ்ளோ என் மேல அன்பு வச்சு இவங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. அதுல வந்த விளைவுகள் தான் எம்ஜிஆர் வந்து சத்துணவுலேருந்து பல விஷயங்கள் கொண்டு வந்தது. அப்போ ஒரு தலைவன் வந்து ஒரு சூழ்நிலையால ஒரு அப்பாவுக்கு பையன் வாரிசு. அதனால அவன் தலைவரா அந்த கட்சிக்கு வந்துட்டான். அதனால அவனுக்கு எல்லா குணமும் வந்துரும். மக்களை நேசிக்கிறது ஒரு தலைவனாக ஆனான்னா கிடையாது. ஒரு சினிமாலே எதிலோ நடிச்சதுனால பிரபலம். பலரும் விரும்பப்படுகிற சினிமா பார்த்ததுனால வந்த விருப்பம். நேர்ல பார்க்கும்போது சில பேருக்கு தெரியாது. சில பேர வந்து தூரத்தில வச்சு தலைவர்கள ரசிப்பாங்க. அவங்களோட நெருங்கி பழகிட்டா, "ச்சே இவ்வளோதானா இவரு" அப்படின்ற மாரி வந்துரும். அந்த மாரி இல்லாம சினிமால பார்த்துட்டு லட்சம் லட்சம் மக்கள் ரசிக்கிறதுனால, அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சனால அவர் ஒரு தலைவர் ஆயிடுவாரு. அந்த மாரி பார்த்தா அதுவும் கிடையாது. தலைவர்கள் உருவாகிறார்கள். அதில எம்ஜிஆர் நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா, அவரு நான் ஒரு புக்கு இப்ப சமீபத்தில படிச்சேன். முழுசுமே நாடகத்தில வாழ்க்கையில சின்ன பையனா இருந்தப்போ நடந்தத அப்படியே எழுதியிருக்காருங்க. எவ்வளோ பெரிய ஞாபக சக்தி பாருங்க. நீங்க நெனச்சே பார்க்க முடியாது. அவரு பாய்ஸ் கம்பெனில இருந்து நான் அந்த புக்ல முழுசுமே தேடுறேன். ஏதாவது லேட்டஸ்ட் விஷயம் இருக்குமான்னு. எங்கேயுமே இல்லங்க. இவரு சின்ன பையன் நடிச்சது, இவரு பெரம்படி வாங்குனது, அண்ணன்ட்ட இது பண்ணது, இதே தான் வருது. அவ்ளோ பேரையும் இது பண்றாரு. சில இடங்கள்ல சில பேர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அவரு அப்படி பண்ணாருன்னு. அப்படின்னு அத நியாயப்படுத்துறாரு. இந்த மாதிரியே வருது. எப்படிங்க ஒருத்தருக்கு அந்த மாரி இருக்க முடியும்? ஒரு இது நடந்தோனே அடுத்தவங்கள மறந்துடுற உலகம் தான் இருக்குது. அப்பா, அம்மாவை கூட திரும்பி பார்க்காத தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு தலைவர் மேல என்ன குற்றச்சாட்டு? அவங்க கட்சியிலேயே வச்சாங்க. அப்பாவ பார்த்துக்கலன்றது. இந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது. அப்போ ஒரு மனிதன் முழுமையானவனாக இருக்கணும்னா, அவன் எல்லா விஷயத்திலயும் எங்கேயுமே குறை வைக்காத ஒரு மனிதனா இருக்கணும். வெளிய வந்து மக்களுக்காக பண்றன்ட்டு வீட்ல 1000 இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவன் மனுஷனா இருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்ல இப்ப எம்ஜிஆர் அந்த நான் சொன்னேன்ல அந்த கண்ணன் வேலைக்காரன். டெய்லி அன்னை சத்யா சிலைக்கு மாலை போட்டுருக்கணும். என்னைக்காவது போட மறந்துட்டா அன்னைக்கு வருமா கோவம் எம்ஜிஆருக்கு அப்படி வருமா? உத்தரவு வாங்குவாராம். ரொம்ப நாள் ஃப்ளைட்ல போமாட்டாராம். ஃப்ளைட்ல போமாட்டாராம். என்னன்னு கேட்டா அம்மா சின்ன வயசுல சொன்னாங்க. மகனே ஃப்ளைட்ல மட்டும் போவாத. எங்க போனாலும். பெரிய பெரிய இதெல்லாம் கூட நான் வந்து இதுலயே வந்துடுறேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட எம்ஜிஆர பறக்கும் பாவை படத்துக்காக கஷ்டப்பட்டு நானு ஃப்ளைட்ல ஏத்தி கூட்டு போனேன். வரலாற்று சாதனை பண்ணேன் அப்படின்னு அந்த டிஆர் சுந்தரம் இவரு ராமண்ணா சொல்லியிருப்பாரு. ஒரு இதில எழுதியிருப்பாரு. அந்த மாரி அம்மா சொல்லே வேத வாக்கு. அம்மா சொல்லே மந்திரம். படத்து முன்னாடி நின்னு பர்மிஷன் வாங்குறது. அந்த மாரி பண்றது. சிலைக்கு முன்னாடி வணங்கிட்டு தான் கிளம்பி போறது வெளிய. அது வந்து அவருக்கு எப்பவுமே அவர் பண்ணுவாரு. அந்த மாரி இருக்கிற ஒரு மனிதரு, தாய்மார்களை, மற்றவர்களை, குழந்தைகளை அந்த விஷயத்துல எப்படி பார்த்திருப்பாருன்றது ஒண்ணு இருக்குல்ல. அததான் சொல்றேன். தலைவர்கள் உருவாகிறார்கள். அவர்கள் வந்து தலைவரா தூக்கிட்டு வந்து நிறுத்துனதுனால அவர் தலைவர் ஆயிடுவாரு. ஒருத்தருக்கு மகனா பொறந்தனால அவர் தலைவர் ஆனதுனால தலைவர் ஆயிடுவார்லாம் கிடையாது. என்ன பண்ண முடியும்? நீங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல நடந்த பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது அவசரப்பட்டு அதிகாரிகள் ஏதாவது பண்ணி ஏதாவது தப்பு நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அத திருத்த பார்ப்பாரு. இல்லாட்டி இவர் எடுத்த முடிவ இவர்கள் எம்ஜிஆர் ஆட்சி முழுவதுமேங்க, எம்ஜிஆரை ஒரு மக்கள் விரோதியாக துக்ளக் இல்ல, அந்த மாரி சித்தரிக்க கருணாநிதி ரொம்ப ட்ரை பண்ணாரு.
எம்ஜிஆர் ஒன்றுக்கும் உதவாதவர், ஒரு நிர்வாகத்திறன் அற்றவர், ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பார், கூத்தடிப்பாருன்ற மாதிரி. ஆனால் எம்ஜிஆர் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு மனிதாபிமானம் இருக்கும். சத்துணவே எடுத்துக்கங்க, ரொம்ப ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணார் கலைஞர். அந்த இதை நிதி இது அப்படி இப்படின்னு போக போக அது கிடைச்ச வரவேற்பு பார்த்து தான் அவர் அப்புறம் அவங்க லாஸ்ட்டில் அவரே சத்துணவில் முட்டை போடுற லெவல்லாம் வந்தார். அப்போ எம்ஜிஆர் வந்து இந்த இந்த மாதிரி விஷயம் மனிதாபிமான விஷயங்கள்ல அதுக்கு தான் பிரதான இதை கொடுத்தாருன்றதை நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். இன்னொரு ஒரு விஷயம், எம்ஜிஆர் வீட்டுக்கு உதவி கேட்டு வர்றவங்க அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு பணம் அனுப்புவாராம். ஒரு அம்மாவுக்கு 200 மாதம் அனுப்பிச்சிருக்காரு. எம்ஜிஆர் இறக்குற வரைக்கும் அந்த 200 போயிருக்கு. 200 அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தொகை கூடியிருக்கு. நீங்கள் 200 ஒரு 65களில் அப்படி அனுப்பிச்சாருன்னா அந்த 200 வேல்யூ நினச்சி பாருங்க. மாதம் 200 நீங்கள் 2000 கொடுத்துட்டு நீங்கள் வந்து சின்ப சுற்றுலா போகலாம் அப்படி இப்படின்னு பேசுகிற காலத்தில் 200 நீங்கள் 4 பவுனாக வாங்கலாம். அந்த மாதிரி மாதம் 200 அனுப்புறது எப்படின்றது யோசிச்சு பாருங்கள். காமராஜருடைய பிறந்த நாளுக்கு 1000 கண்டிப்பாக இது பண்ணுவார். அதே மாதிரி அவர் எங்கேயாவது போகிறாருன்னா பணம் எடுத்துகிட்டு போவார், வரும், அது யாருக்காவது கொடுத்துருவாரு அப்படின்னு. இன்னொன்று என்ன, ஷூட்டிங் முடிஞ்சோடனே அந்த படமே முடியுதுன்னொன்னே உதவியாளர் கூப்பிட்டு யார் யார் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எல்லாரையும் பட்டியல் எடுக்க சொல்லுவாராம். எடுக்க சொல்லிட்டு அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி பணம் எல்லாருக்கும். இவர் சம்பளத்தில் ஒரு பகுதி அது. அதனாலே எம்ஜிஆர் கால் ஷீட்னா துடிக்க வேறு படம் இருந்தால் கூட கேன்சல் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. என்ன காரணம்? இது வாசுவே ஒரு தடவை சொல்லியிருப்பார், நான் பதிவு பண்ணியிருப்பேன்ல, இந்த உனக்கு மட்டும் வச்சுக்கின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு. எல்லார்கிட்டையும் அதே மாதிரி கொடுத்துருப்பாரு. ரயிலுக்குள்ளே எல்லார்ட்டையுமே துட்டு விளையாடும். என்னன்னு கேட்டால் எனக்கு மட்டும் சொன்னார் எம்ஜிஆர் அப்படின்னு. டேய் உனக்கு மட்டுமா, எல்லாருக்கும் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு. அதில் கூட குறையா இதெல்லாம் வரும். அந்த பாக்கெட்டில் ஒரு போலீஸ் அதிகாரி விட சொன்னார், இந்த சைடு 100 நோட்டு, இந்த சைடு 50 நோட்டு எடுத்து கொடுப்பாருன்னு. அதே மாதிரி ஜி சகுந்தலா கூட ஒரு இதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. எம்ஜிஆருடைய நாடக இதில் இருந்தவங்க கொல்கத்தாவில் இது போகும்போது ஒரு தமிழ் வருஷப்பிறப்பு நீங்கள் கொடுங்க துட்டு கொடுங்கன்னொன்னா ரெடியாக வச்சுருந்தாராம். எல்லாருக்கும் 100 நோட்டு கட்டிலேருந்து எல்லாருக்கும் 100 போய் ஷாப்பிங் பண்ணுவாங்கன்னு. எங்கே போனாலும் முதல்ல அன்பேவால சொன்னாங்கல்ல, செய்யணும்னு அவசியம் இல்லையாங்க. எல்லாருக்கும் ஸ்வெட்ரு அவங்கவுங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை என்ன வேணுமோ வாங்கிங்க, மஃப்ளர் வேணா மஃப்ளர், ஸ்வெட்டர் போட மாட்டேன்னா ஏன் யோசிக்கிறாரு? அங்கே போனால் குளிரும், எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? வாங்கிறது கூட வசதி இருக்காது. அதனால் முதல்ல போகணுன்னு வாங்கி, இவர் செய்யணும்னு அவசியமா? சாப்பாடு அது மாதிரி டெய்லி ஒரு 50 பேராவது அவர் கூட அவர் சாப்பாடை சாப்பிட்றது காலையில் மதியானம் அப்படின்னு. அதே மாதிரி அந்த அவர் படப்பிடிப்பு தளத்தில் என்ன சாப்பாடோ அது எல்லாருக்கும் இருக்கணும்னு நினைக்கிறது. எங்கே போனாலும் துட்டு எடுத்துகிட்டு போவாராம் அந்த பணம். ஒரு தடவை ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு ஒரு இதுக்கு ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஒரு ஸ்கூலு ட்ரஸ்டி வந்து பார்த்துருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போவே 5000 ஒவ்வொன்றுங்க நான் கால்குலேட் பண்ண முடியுமா? 100 பவுனுன்னு ஒரு 50 லட்ச ரூபா வச்சிங்களேன், அந்த பிடிங்கன்னு கொடுத்துட்டு கரெக்டாக பண்ணணும், நான் வந்து செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இன்னொரு தடவை ஒரு பொங்கல் அன்னைக்கு, பொங்கல்னால் தெரியும்ல, எம்ஜிஆர் கொண்டாடுற ஒரே பண்டிகை பொங்கல் தான். அன்றைக்கி அவர் என்ன பட்டு வேஷ்டி பட்டு சேலையும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையும் அதே தான் எல்லாருக்கும், அவங்க நாடக யூனிட்டில் இருக்கவங்களும் அதே மாதிரி சேலை எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக போவோன்னுவாங்க. அன்றைக்கி மட்டும் தான் சைவம் இருக்கும், அசைவம் கிடையாது. அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பொங்கலில் முடிச்சுட்டு ஒரு 5000 எடுத்துக்கிட்டு ரேஸு சும்மா ஜாலி ரேஸ் விளாட்லாம் அப்படின்னு போனாராம். அங்கே ஏஎல் சீனிவாசன்னு வருது, எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இங்கேயும் வந்துட்டீங்களா? அப்போ ரேஸ் விளாட்ற நடிகர்களுக்கு இல்லை, பல நடிகர்கள் ஒன்றும் இல்லாமல் போனாங்க. அந்த காலத்தில் பல குடும்பங்கள் அழிஞ்சது அதுதான். அப்போ எம்ஜிஆர் என்ன இது பொங்கல் அதுவுமா, இவர் இதுலையாவது நீங்கள் தோக்கலான்னு நான் எதிர்பார்க்குறேன்ட்டு போயிட்டாராம். இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்ட்டு, அதெல்லாம் வேணாம், விளாடலாம் வேணாம் அப்படின்ட்டு எல்லா ஸ்டாஃபும் கூப்பிடு, அவங்களுக்கு அடித்த இது லக்கு பாருங்கள், கிண்டி ரேஸ் கோர்ஸ் எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் 5000 பிரித்து கொடுத்துட்டு, மற்றவங்க பண்ணுவாங்களா? அந்த பணத்தை திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கொண்டு வந்தால் அது வீட்டுக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துட்டு போனாங்க. இதை ஏன் இதை சொல்கிறேன்னா, எல்லா இடத்துலையும் எம்ஜிஆருக்கு ஒரு டச்சு. வாத்தியார்னு எம்ஜிஆர் கூப்பிட்டாங்கல்ல, ஏன் கூப்பிட்டாங்க சொல்லுங்கள்? அசோகம் ஒரு இதில் பதிவு பண்ணியிருப்பார். எம்ஜிஆர் ஒருத்தர் தான் சிலம்பம், கத்தி சண்டை, இந்த குத்து வரிசை, மற்ற விஷயங்கள்லாம் வந்து நல்லா இது பண்ணார், உடற்பயிற்சி. அதனால் எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுன்றதுனால எம்ஜிஆரை வந்து ஜனங்க வாத்தியார், மாஸ்டர் அப்படின்வாங்களா சீன படங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வாத்தியார்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதனால் வாத்தியார்ன்றது அவருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. பாட்டே வரும்ல, வாங்க ஐயா வாத்தியார் ஐயா, அந்த மாதிரி.
அதில் வந்து இவர் அதாவது நல்லவராக நடிப்பார், பெண்களை துன்புறுத்த மாட்டார், வன்முறை இருக்காது, மது அருந்த மாட்டார், தீய பழக்கங்கள் பக்கம் போக மாட்டார், எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பார், தானம் பண்ணுவார். இது எல்லாம் நிஜ வாழ்க்கையிலையும் அவர் பண்ணனால ஒரு கிரேஸ் மக்களுக்கு. இது எதுவுமே இல்ல. சினிமால நான் எனக்கு என்ன நடிப்பேன், டைரக்டருடைய நடிகரா இருப்பேன், எனக்கு என்னன்னு நடிப்பேன். ஆனா திடீர்னு வந்துட்டு நான் வந்து ஊழல பத்தி பேசுவேன். எம்ஜிஆர் படங்கள்லாம் பாருங்க, தப்ப தட்டி கேட்பாரு. அது ஊர்ல ஒரு பெரிய கிராமத்து ஜமீன்தாரா இருப்பாரு. இல்ல ஒரு அரசர எதிர்த்து கேட்குற மாரி, ஆட்சி மாற்றத்துக்காக அரசருடைய எதிர்த்து பண்ற மாதிரி, இல்லாட்டி ஆட்சியாளர் எதிர்க்கிற மாரி. இப்ப நம் நாடுலாம் பார்த்தீங்கன்னா, ஊழல எதிர்த்து பண்ற மாரிலாம் இருக்கும். இப்படி எல்லாம் நடிச்சுட்டு தான் அவரு வராரு. நான் வந்தா இத பண்ணுவேன், நான் வந்தா அத பண்ணுவேன்னு. அப்படி பொதுமக்கள் மத்தியில அபிப்பிராயம் உருவாக்குன ஒருத்தரு, வந்தா செய்வாருன்னு மக்களும் நம்புறாங்க. ஏன்னா, அவரு பணம் குடுப்பாரு, உதவி பண்ணுவாருன்னா, நிஜ வாழ்க்கையிலும் குடுக்குறாரு. நிஜ வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் போறாரு, வர்றாரு, டச் இருக்குது. அப்ப இவரு வந்தா செய்வாரு அப்படின்னு தெய்வமும் பார்க்குறது. இது விஜய்ட்ட இருக்கா? இல்ல மற்ற நடிகர்கள்ட்ட இருந்ததுன்னா, விஜயகாந்த்ட்ட மட்டும் ஓரளவுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருந்தது. அவரு சினிமாலயும் அந்த மாரி பண்ணாரு. ரியல் லைஃப்லயும் உதவிகள் பண்ணாரு. இந்த நடிகர் சங்கத்திலயும் அவர் வந்து தன்னை ஒரு இதா நிரூபிச்சாரு. இதுல நடிகர் சங்கம்ன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்கத்துடைய அனைத்துமாக இருந்தவர் எம்ஜிஆர். அவரு தலைவரா இருந்திருக்காரு. அவரு சொன்னவங்கள தலைவரா போட வச்சிருக்காரு. பெண்கள தலைமை ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க தலைவரா இருக்கணும் அப்படின்னு. பானுமதி இவங்களெல்லாம் நீங்க தலைவரா இருந்து பண்ணி குடுக்கணும். நீங்க ஏன் ஒதுங்கி இருக்கிறீங்க? நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு. அதே மாரி சிவாஜி கணேசன சொன்னா செய்ய மாட்டாரு. கணேசன் நான் தப்பா நெனச்சுக்குவாப்புல. கணேசன நியமிக்கணும்னா, நீங்க என்ன பண்ணுங்க, அவர நிக்க சொல்லுங்க. எதிர்த்து 2 பேர் நில்லுங்க. அப்பதான் கணேசன் நிப்பாப்புல. கடைசி டைம்ல நீங்க வாபஸ் வாங்கிடுங்க. அவர் அண்ணா போஸ்ட்டா வரட்டும். இது மாரி டெக்னிக்கா ரெடி பண்ணி சிவாஜிய அந்த இது கொண்டு வந்ததெல்லாம் எம்ஜிஆருடையது. அப்போ ஒருத்தரை அவர்களுடைய மனநிலையிலிருந்து யோசித்து, அவர்களுக்கும் கௌரவம் குறையாமல், ஆனால் அவர்களை அந்த பொறுப்புக்கு கொண்டு வரணுன்ற தன்னுடைய எண்ணத்தையும் நிறைவேத்தி பண்றதுன்றது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த மாரி யோசிச்சு பண்ணதெல்லாம் அவருடைய சிறப்புகள்ல ஒண்ணு. அப்ப இந்த மாரி ஒவ்வொருத்தர்ட்டயும் ஒவ்வொரு இது, மக்கள்ட்ட ஒரு இது, இதெல்லாம் கொண்டு வர்ற ஒரு மனிதர், நமக்கு தலைமை தாங்கறதுக்கு சரியான ஆளு. இவரு வந்து என்ன சொல்லுவாங்க, அவர பெருசா தர்மதுரைன்ற அளவுக்குலாம் பண்ணுவாங்க. இப்ப இவரு வந்தாருன்னா நம்ம நல்லது செய்வார்ன்னு ஜனங்க நெனச்சாங்க. அதுக்கு ஏற்றார் போல ஏகப்பட்ட பிரச்சனைய வச்சுக்கிட்டு இருந்த திமுக, அதனுடைய தலைவர், இவர கடுமையா விமர்சித்து தொல்ல குடுத்தோம்னா, அது ஜனங்களுக்கு இன்னும் பாசம் அதிகமாயிடுச்சு. குறிப்பாக பெண்களுக்கு. இவருக்கு போய் இந்த அளவுக்கு தொல்ல குடுக்குறாங்களேன்னு. ஏன் எம்ஜிஆர் ஒரு ஆளுமைக்கு மிக்க தலைவரா வர முடிஞ்சது? ஏன் மற்றவர்களால அந்த அளவுக்கு பல நீடிக்க முடியல? நடிகர்களால வர சிவாஜி முடியல. கணேசன் தொடங்கி இப்ப வரைக்கும். ஃபர்ஸ்ட்டு டச்சு. ஃபர்ஸ்ட்டு எனக்காக இவரு இருக்காரு. இருக்கிறது மட்டும் இல்ல, இவரு பண்ணியிருக்காரு. ஏன் அங்க பண்ணாருப்பா, ஏன் இங்க பண்ணாருப்பா, ஏன் இப்படி பண்ணாருப்பா, கஷ்டம்னா நிப்பாருப்பா அப்படின்றது. சிவாஜி கணேசன்ட்டே இருந்துச்சு. அந்த பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10 இருந்தா எம்ஜிஆர்ட்ட 100 இருக்கும். அந்த ஒரு திரைத்துறையில மற்றவர்கள் உதவி செய்து மத்ததெல்லாம். அப்ப இதுதான் எம்ஜிஆர கொண்டு வந்து ரீச் பண்ணுச்சு. அவர் படத்துல எங்கேயுமே புலம்பல் இருக்காது. முதல்ல ஒருத்தர் கேரக்டர் எத பார்ப்பாங்க? தலைமை பண்புனா என்ன? தலைமை பண்புனா இதுவானா கூட தட்டி குடுத்து, "நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன். தலைவர் இருக்காரு, நம்மள பார்த்துக்குவாரு." தலைவரும் சேர்த்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தா, தலைவர் வந்து ஒரு பெண்ணுக்காக உருகி உருகி அழுதுட்டு இருந்தாருன்னா, அது சில படங்கள்ல மட்டும் இருக்கும். ரொம்ப ரேரா. "பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போகன்னு" பாடியிருப்பாரு. "அன்பே வான்னு" பாடியிருப்பாரு. அதெல்லாம் 1, 2 மத்தபடி அந்த இது ஸ்டவுட்னஸ் அந்த ஒரு இது. இதுதான் எம்ஜிஆர் கேரக்டர அப்படியே வடிவமைச்சது. ப்ளஸ் திமுகல அவரு உழைச்ச உழைப்பு. அது எல்லாமே அவர ஒரு லெவல் கொண்டு வந்து நிறுத்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இது வேற யாருக்காவது இருந்தால் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இதற்கு அடுத்த இடத்துல இதே எக்ஸ்பீரியன்ஸ ஒரு நடுவுல வந்துட்டு திடீர்னு உருவாக்குன ஒரு ஆள்னா ஜெயலலிதாவ தான் நான் சொல்லுவேன். அவங்கள்ட்ட வந்து மற்ற விஷயங்கள் எப்படியோ ஆளுமைன்றத நிரூபிச்சுட்டாங்க. அப்ப எம்ஜிஆருடைய ட்ராக்ல அவங்க அப்படி ஜாயின் பண்ணி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் நீங்க நடிகர் இதுல பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் மட்டும் அது வந்தாரு. அவருக்கு உடல்நலம் சரியில்லாம போச்சு. அதுக்கப்புறம் அவரு அவரு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்துக்கு எம்ஜிஆருக்கு ஏற்ற ஒரு ஜானகி அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அந்த இத மெயின்டெயின் பண்ணாங்களான்னா, பண்ணல. அது ஒரு பெரிய இதா போயிடுச்சு விஜயகாந்துக்கு. கூட்டணின்ற பேர்ல கண்டபடி முடிவெடுக்கிறது அதெல்லாம். விஜயகாந்த் ஒரு ஒரு கட்டம் வரதுக்குள்ள அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. இல்லாட்டி எண்டு எப்படி வந்திருப்பாரோ தெரியாது. அவரும் கிட்டத்தட்ட அதே ஒரு எம்ஜிஆருக்கு இருந்த அதே கிரேஸ் மக்கள்ட்ட விஜயகாந்துக்கு இருந்தது. அத நீங்க இறந்தா பிறகு பார்க்கலாம்.
அவர் மறைவுக்கு பிறகு வந்த கூட்டங்கள் மற்ற விஷயங்கள். அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியுமா சார்? ஓரளவுக்குன்னு ஒரு சொல்லலாம். 20% ம். வச்சுக்கலாம். எம்ஜிஆர் 100%னா ஒரு 20%. ம். அப்போ மற்றவர்லாம் எந்த இடத்துல இருப்பாங்கன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இப்போ விஜய்லாம் எடுத்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் விஜய் என்னோட இந்த ஒரு கனெக்ட் ஆயிருந்தாரு. அவரோட இப்படி கனெக்ட் ஆயிருந்தாரு. இவருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாரு. எம்ஜிஆர் படங்கள்ல தோல்வி அடைஞ்சிச்சுன்னா, சில பேரை கூப்பிடுவாராம். என்ன வி.கே. ராமசாமிலாம் என்னங்க இவ்வளோ நாள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன வாங்கியிருக்கீங்க? இல்லண்ணே ஒரு வீடு வாங்கியிருக்கேன். கடன்ல இருக்கேன் நானு. என்ன நீங்க? ஒரு படம் எடுங்க. விளம்பரப்படுத்துங்க. எம்ஜிஆர் பேரை போட்டு விளம்பரம் போட்டா முடிஞ்சுது. வடார்காடு, தென்னார்காடு அப்பலாம் தானே. சென்னை, செங்கல்பட்டு, வடார்காடு அந்த இதுன்னு எல்லாரும் வந்து குமிஞ்சிருவாங்க. எல்லாரும் துட்ட குடுத்துருவான் முதல்லயே. அந்த துட்ட வச்சே படம் எடுத்துடலாம். அப்புறம் படம் வித்துச்சுன்னா, அதில ஒரு வருமானம் கிடைக்கும். இந்த துட்ட வச்சு எம்ஜிஆருக்கு சம்பளம் மத்ததெல்லாம் பண்ணிடலாம். அந்த மாரி ஆளானவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அப்போ அந்த மாரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பேருக்கு பண்ணி கொடுத்தாரு. சிவாஜியும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஜெய்சங்கர் தான் அதில ரொம்ப பெஸ்ட்டு. வெள்ளி விழா நாயகன்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு படம் வரும். இதில எம்ஜிஆர் வந்து பீக்ல. ஜெய்சங்கர் லட்சத்தில பண்ணாருன்னா, எம்ஜிஆர் பண்ணா கோடிகள்ல இருக்க மாரி இருக்கும். இன்னைக்கு உருவகேலி, செயல்களை வைத்து விமர்சிப்பதெல்லாம் ரொம்ப இதுதான் கொச்சையா ஒரு போயிட்டு இருக்கு. கொச்சையாக அது ஒரு கொச்சைன்றது இல்ல. அது அவருடைய சாமர்த்தியமான ஒரு பிரச்சாரன்ற மாரி மாற்றப்படுது. அது ரொம்ப தவறு அது. அப்படிலாம் நீங்க பார்த்தீங்க ஒருத்தர் சிரிக்கிறாரு, அவருடைய பல்லு அனைத்தும் வெளிய தெரிதுன்றதுன்னா, அப்ப நீங்க எந்த இது சொல்லுவீங்க? எல்லோரும் என்ன அழகுன்றது என்னது? நடத்தை தானே அழகு. அண்ணா என்ன பெரிய 6 அடி ஆ எக்சர்சைஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு மனிதரா? காஞ்சிபுரத்து நெசவாளர்களுடைய தோற்றத்தோட ஒரு எளிய மனிதர் இங்க தான் கட்டியிருப்பாரு. அந்த வேஷ்டிய. கலைஞரும் எப்படி இருந்தாரு? அப்படித்தானே? அப்போ நீங்க எத வச்சு நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு எங்க போகுது இந்த விஷயங்கள்? அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குது. அப்ப நல்ல பண்ப விதைச்ச தலைவர்கள் மறைஞ்சு போயிட்டாங்க. அடுத்து தலைமுறை வரும்பொழுது இதெல்லாம் மாறுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது. வரும். இது எல்லாத்துக்கும் மாற்றம் வரும். அதனால தான் நீங்க பாருங்க இவர்கள் யாரும் சரித்திரத்தில நிக்கல. பெருசா பேசப்படல. இது போன்ற எல்லா விஷயத்திலுமே பண்ணவங்க நின்றுருக்காங்க. அதுதான் எம்ஜிஆருடைய சிறப்புன்றேன். அதனால தான் எம்ஜிஆர் மற்ற தலைவர்கள விட போற்றப்படுகிறார். எம்ஜிஆருடைய ஈக்குவலா யாரும் கிட்ட வர முடியல. நான் சொன்ன இதுதான். பர்சனல் டச். ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கிற டச். ஏதோ ஒரு வகையில. உங்களுக்கு நடந்திருக்கும். எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஒரு ஆளுக்கு நடந்திருக்கும். 10 பேருக்கு தெரியும். 10 பேர் இன்னொரு 10 பேர்ட்ட சொல்லுவான். 10 × 10 100. 100 × 100 போய்க்கிட்டே இருக்கும். 10,000. இந்த வீச்சு ஒரு அணு கதிர்வீச்சு மாரி எம்ஜிஆருடைய அந்த நல்ல பண்பு எல்லாருக்கும் என்ன என்ன கிடைச்சதா? உங்களுக்கு வாய் கிடைச்சதா? வழியா பரவன செய்தி வாய் தான் வழி மக்கள் பரவல. மத்தியில. எனக்கு கிடைச்சதா? உங்களுக்கு கிடைச்சதா? எனக்கு வேற மாரி கிடைச்சிருக்கும். என் காலத்துல கிடைக்கல. அந்த இலவச சீருடையோ, மத்த எதுவோ. ஆனாலும் வந்து அன்றைக்கு படிச்சவங்கலாம், அன்னைக்கு சத்துணவு சாப்பிட்டு படிச்சவங்கலாம், இன்னைக்கு ஒருத்தரு இந்த இந்த மாரி பேசும்போது தான் எனக்கு சொல்றாரு ஃபோன் பண்ணி. சார் நீங்க சொன்ன இதெல்லாம் நான் பதிவு பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஐடிஐன்னு எம்ஜிஆர் கொண்டு வந்ததுனால இன்னைக்கு நானு சென்னையில இதுல ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்க ஒரு பெரிய கார் கம்பெனில ஹெட்டா இருக்கிறேன்னு பதிவு பண்ணாரு என்ட்ட. பேசுனேன். எம்ஜிஆர் கொண்டு வந்ததுனால, அதுல வந்துட்டு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதாவது பிராக்டிகலா முன்னேறி இன்னைக்கு துணைத் தலைவரா இருக்கிறாங்க. அதான் அந்த கம்பெனியுடைய ஹெட் 2ண்ட் லெவல்ல. அதே மாரி சத்துணவு சாப்பிட்டு படிச்சு வளர்ந்த நான் வந்து இன்னைக்கு அமெரிக்கால பெரிய ஒரு இதுல இருக்கிறேன். அன்னைக்கு அது இல்லன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒருத்தர் பதிவு பண்ணாரு. அப்ப எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருக்கு தன்னுடைய ஒரு இது மூலியமாக எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மாரி உதாரணம் யாருக்காவது சொல்லுங்க. அவங்களும் வாழ்வாங்க. அதுதான். அதனால தான் நீங்க கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதிலு எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் பேர சொல்லிக்கிட்டாலும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. பர்சனல் டச் இருக்கணும். நீங்க வந்துட்டு வாய்மொழியில நான் உங்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்றது வந்து உங்கள எண்ணம் அந்த ஒட்டுதல் இருக்காது. உங்களுக்கு தெரியாமயே இல்லாட்டி நீங்க கேட்காமயே உதவி பண்ணிட்டு நான் பாட்டுல என் வேலைய பார்த்துருந்தேன்னா, அது ஒரு ஒட்டுதல் இருக்கும். பல நிறுவனங்கள்ல முதலாளிகள் இருப்பாங்க. அப்படி பண்ணுவாங்க. சில பேரு பெரிய நல்ல பார்க்கறதுக்கு கவர்ச்சிகரமா இருப்பாரு. எல்லாம் பண்ணுவாரு. வெளியில பெருமை பேசுவாரு. தனக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு இது பண்ண மாட்டாரு. அவனே மதிக்காம தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். திட்டிக்கிட்டு இருப்பான். எதுல பெஸ்ட்டுன்னு நீங்களே பார்த்துக்கங்க. இதுல முதல் ரகம் தான் எம்ஜிஆர். அரசியல்ல அவர் பண்ணது இவ்வளோ விஷயங்கள். அதனால தான் இன்னைக்கு எம்ஜிஆர் போற்றப்படுகிறார். மற்றவர்கள் சும்மா அப்படியே காகித புலிகள் மாரி அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மேலும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல சுவாரஸ்யமான தகவல்களோட எம்ஜிஆர பத்தி பேசுவோம். நன்றி.